வானவில்லின் மங்கிய நிறங்கள். ஒரு காலத்தில் மேகங்களை தாண்டி உயரமாக 7 அழகான நிறங்களுடன் ஒரு மாய வானவில் வாழ்ந்தது. ஒவ்வொரு மலைக்கு பின் வானில் மகிழ்ச்சி பரப்புவது அந்த வானவில்லின் பிரியமான வேலையாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் காலை சூரியன் மெதுவாக மின்னும் போது வானவில் திடீரென கீழே குனிந்து பார்த்தது. அவர் கீழே பார்த்ததும் பயந்து விட்டாள். அவளது நீலம் மற்றும் பச்சை நிறங்கள் காணாமல் போயிருந்தன. நான் எப்படி மகிழ்ச்சியை பரப்ப முடியும், என் அழகான நீலம் மற்றும் பச்சை இல்லாமலா என்று கவலையுடன் வானவில் யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் உதவிக்காக மென்மையான காற்றை நாடினாள். காற்று அடர்ந்த காடுகள், நீரோடைகள், மலைகள் என எங்கும் தேடி சென்றது. முதலில் காற்று நீலம் நிறம் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருப்பதை கண்டது. ஏன் நீலமே, நீ ஏன் ஒளிந்து கொண்டாய் என கேட்டது. நீலம் பதிலளித்தது, நான் இல்லை என்றால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என்று நினைத்தேன். நான் ஒரு சாதாரண வான நிறம்தான் அல்லவா. அப்போது காற்று மென்மையாக சொன்னது, உன்னால் தான் உலகம் அமைதியாக தெரிகிறது. வானம், கடல் மற்றும் பலரின் கண்கள் உன்னை ஒளிரச் செய்கின்றன. அடுத்ததாக காற்று பச்சை நிறத்தை ஒரு பசுமை மேடையில் புல் இரைச்சலுடன் கலந்து மறைந்திருப்பதை கண்டது. பச்சை சொன்னது, என் இருப்பு உண்மையிலேயே முக்கியமா என தெரிந்து கொள்ளதான் நான் சென்றேன் என்று சொன்னது. காற்று சிரித்துக் கொண்டு பதிலளித்தது, உன்னால் தான் பூமி உயிருடன் இருக்கிறது. மரங்கள், புல்கள், மலர்கள் உன்னால் தான் அழகாக உள்ளன. அந்த மென்மையான உற்சாகத்துடன் நீலம் மற்றும் பச்சை மீண்டும் வானவில்லுடன் சேர்ந்தன. அவள் வானில் மீண்டும் தோன்றிய போது அனைவரும் வியப்புடன் அவளது ஒளிரும் நிறங்களை பார்த்தனர். அந்த நாளிலிருந்து வானவில் உணர்ந்தது, எல்லா நிறங்களும் முக்கியமானவை. நிசப்தமானவை சிறியவை ஆயினும் ஒவ்வொன்றும் உலகை அழகாக மாற்றுகின்றன. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களே. உங்கள் தனித்துவ ஆற்றல் உலகத்தை அழகாக மாற்றும், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கூட.